வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரமல் டேஸ்ட்டோட ஒரு பர்ஃபெக்டான பாதுஷா வீட்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி. நமக்கு ஒரிஜினல் பாதுஷா டேஸ்ட் கிடைக்கணும்னா கண்டிப்பாக வனஸ்பதி சேர்த்து பண்ணாதான் நமக்கு அந்த ஆக்சுவல் பர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும். அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்ல கையால் கலந்து விடலாம். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும், அதனால் நல்லா அழுத்தம் கொடுத்து இது மாதிரி நம்ம உள்ளங்கையால் தேய்ச்சி இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணி விடணும். நம்ம சேர்த்துருக்க குக்கிங் சோடா, உப்பு, வனஸ்பதி, சர்க்கரை எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து ஒரு வெண்ணெய் பதத்துக்கு வரணும். அதே சமயத்தில் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கணும். அது வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் மாதிரி இதை நல்லா தேய்ச்சி இது மாதிரி மசாஜ் பண்ணி விடணும். கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சிக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இதுக்கு. நல்லா இது மாதிரி வெண்ணெய் பதத்துக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்ல ஒரு கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கையில் ஒட்டாமல் நல்ல ஒரு வெண்ணெய் பதத்துக்கு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் இது ஒரு தடவை மட்டும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நமக்கு எந்த சைஸில் பாதுஷா வேணுமோ அந்த சைஸில் இதை சின்ன சின்ன துண்டுகளாக உருட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த உருண்டைகளை கொஞ்சம் லேசாக அழுத்தம் கொடுத்து உள்ளங்கையால் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி உருட்டணுன்ட்டு அவசியம் இல்லை. லேசாக இது மாதிரி உருட்டி எடுத்துட்டு நடுவில் மட்டும் கட்டை விரலால் அழுத்தி விட்டோன்னா நல்ல சென்டரில் நல்லா வெந்து இருக்கும். எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான கேரமல் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கரண்டி போடாமல் அப்படியே இதை ஆன் பண்ணி விட்டுடலாம். அந்த சூட்டுலேயே பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி கலர் மாற ஆரம்பிக்கும். நல்லா கலர் மாறின பிறகு நம்ம கரண்டி விட்டு கலந்து விடலாம். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி இந்தளவுக்கு லேசாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இது கேரமல் ரொம்ப கலரும் மாறக்கூடாது. ரொம்ப கலர் மாறினா அதுக்கப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கோல்டன் எல்லோ கலருக்கு வரும். அந்த சமயத்தில் இதில் 1 கிளாஸ் அளவுக்கு வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சரியான பதத்துக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்து விடலாம். வெந்நீரை அட் அ டைம் ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறமா நல்லா தெளிக்க ஆரம்பிச்சிடும், வெளியெல்லாம் தெளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுட்டு சரியான கலருக்கு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இதை உடனே அடுப்பில் இருந்தும் எடுத்துடணும். ஏன்னா அடுப்போட சூட்டில் மறுபடியும் கலர் மாறிடும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கேரமல் சிரப் நம்ம இப்போ இந்த பாதுஷாக்கும் யூஸ் பண்ணலாம், மற்ற ரெசிபீஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாதுஷாக்கு தேவையான சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு பிசுபிசுப்பான சர்க்கரைப்பாகு பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு நல்லா கொதிச்சாச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சிரப்பையும் ஒரு பெரிய ஸ்பூனால் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம சர்க்கரைப்பாகு காய்ச்சும் போது பாதுஷாவோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக தெரியும். நல்ல ஒரு கேரமல் டேஸ்ட்டோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாகு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பாதுஷா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதுஷா உருண்டைகளை இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை இதில் போட்டு விட்டுடலாம். அட் அ டைம் ஒரு 4லேருந்து 5 மட்டும் சேர்க்கலாம். அட் அ டைம் எல்லாத்தையும் போட வேண்டாம். இது அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம கரண்டி விடவே கூடாது. இந்த பாதுஷாவே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மேலே எழும்பி வரும். அதுவே தானாக எழும்பி வந்தால் தான் மாவு சரியான பதத்துக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இது பொரிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நிதானமாக பொரித்து எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ இது தானாகவே நல்லா மேலே வந்திருக்கு. நம்மளோட மாவு சரியான பதத்துக்கு இருக்குதுன்னு அர்த்தம். மேலே இது மாதிரி நல்லா மிதக்க ஆரம்பித்த பிறகு இதை திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு பொன்னிறமாக ஆன பிறகு இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். எல்லா பாதுஷாவையும் இது மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. சர்க்கரை பாகுலேயே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் நல்ல ஜூஸியாக இருக்கும். இந்த ஸ்டைலில் நம்ம பாதுஷா பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம மாவுலேயும் சர்க்கரை சேர்த்துருக்கோம், சர்க்கரை பாகுலேயும் ஊற வைக்கிறோம்.
அதனால் நல்ல ஜூஸியாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த கேரமல் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்ல கூடுதலான சுவை கொடுக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ.